ஹாய் காய்ஸ், நம்ம தமிழ் மீறி ஆச்சு நட்டோஷிப்புடன்ல எபிசோடு 106 தான் பார்க்க போகிறோம். வீடியோவில் பார்த்தோம்னா சின்ன விஷயங்க, திரும்ப ஐயோ பிளேடு போட போகிறா அறக்க போகிறான்னு நினச்சிக்காதீங்க. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன். நிறைய பேர் வந்து நிறைய அனிமி கேட்டுகிட்டே இருக்கீங்க. சில பேர் ஒரு சிலர் வந்து பேசுனது எப்படி இருந்துச்சுன்னா, இவங்க வந்து குறிப்பிட்ட ஒரு ஆள் சொல்கிறது தான் வந்து கேட்குறாங்க. நாங்கள் சொல்கிறதெல்லாம் வந்து ஏற்றுக்க மாட்டேறாங்க, அதனாலேயே இந்த சேனல் எங்களுக்கு பிடிக்கல அப்படி இப்படின்லாம் சொல்கிறாங்க. அது இன்னொருத்தர் கேட்டுட்டு வந்து ஐயோ என்ன பயமுத்துறீங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா அவர் அப்பதான் சேனலுக்குள்ள புதுசா வந்திருக்காரு போல இருக்கு. நான் இப்பதானே வந்தேன்னு இப்படிலாம் சொல்றீங்கன்னு அவரு கமெண்ட் பண்ணாரு. அவர் என்ன சொன்னால், அப்போ நானும் கேட்டதெல்லாம் இப்போ வராதா அப்படின்ற மாதிரி. உங்களுக்கு ஒரு சின்னதாக விஷயம் சொல்கிறேன். இப்போ நருட்டோ ஒன்று மட்டும்தான் நாங்கள் பண்ணிவிட்டு சேனல் க்ளோஸ் பண்ணிட்டு ஏதோ போயிடுறோம் நாங்கள் சொன்ன மாதிரி இதை நீங்கள் கேட்டாலும் கேட்கலனாலும் ஒரு அனிமி முடிச்சுட்டு இன்னொரு அனிமிக்கு போக தான் போகிறோம். அது நடக்க தான் போகுது. நீங்கள் கேட்கவே இல்லைனாலும் நாங்களே இன்னொரு அனிமிக்கு போக தானே போகிறோம். நருட்டோ முடிஞ்சிட்டா அடுத்து என்ன அனிமி இருக்குன்னு பார்க்க போகிறோம். அது முடிஞ்சா அடுத்த அனிமி. ஸோ எவ்வளோ அனிமி இருக்கோ எல்லாத்தையும் நம்ம பார்க்க தான் போகிறோம். அது நீங்கள் கேட்கலனாலும் சரி நடக்க தான் போகுது. அது வந்து நீங்கள் என்னமோ நாங்கள் இது முடிச்சுட்டு கிளம்பிடுவோம், வேறு எதுவும் பண்ண மாட்டோம், உங்களை ஏமாற்றி நாங்கள் ஏதோ ஒன்று மட்டும் சொல்லி உங்கள் எல்லாரையும் எல்லா அனிமையும் பண்ணுறோன்னு சொல்லி உங்களை உள்ளே கூப்பிட்டுட்டு இது ஒன்று பண்ணிட்டு உங்களை ஏமாற்றிட்டு கிளம்புற மாதிரியே இருக்குது அதெல்லாம் பேசுறது கேட்கறது. அது இல்லாமல் 10 பேர் கிட்ட கேட்குறாங்க, வேற வேற அனுப்பி கேட்குறாங்க. எல்லாத்தையும் ஒரே நாள் ஒரே டைம்ல போடவும் முடியாது. அதில் ஒரு ப்ரோ வந்து சொல்லியிருந்தாரு, நாங்கள் ஜெஜோக்கே முடிச்சது இந்த வீடியோ இந்த அனிமி பண்ண சொல்லி நான் கேட்டிருந்தேன், பட் நீங்கள் வேற போட்டுட்டீங்க அப்படின்ட்டு. 10 அனிமி கேட்குறவங்களும் இதை தான் சொல்கிறாங்க. இந்த வீடியோ இந்த ஜெஜோக்கே முடிச்சுட்டு இது போடுங்க இது போடுங்கன்னு 10 பேரும் கேட்கும்போது நம்ம எதுன்னு பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ கேட்குறது தப்புன்னு சொல்லலை, பட் ஒன்று ஒன்றால் தானே போட முடியும். நமக்கு காலைல ஒன்று ஈவினிங் ஒன்று அப்படி தான் போட முடியும். 2 வீடியோ போடலாம் அனிமி வேறு வேறு. 10 எப்படி ஒரு நாள் பண்ண முடியும்? ஸோ அது கொஞ்சம் இருக்குல்ல, அதனால ஒன்று ஒன்றா கண்டிப்பாக எல்லா இதுவும் பார்க்கலாம். ஆனால் ஒன்று ஒன்றா போவோமே, அவ்வளோதான். இப்போ நீங்கள் மிக்சடாக சொல்கிறீங்க, இன்றைக்கி ஒன்று போடுங்க அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு தான் ஒரு மாதிரி இழுக்கிற மாதிரி ஆகிடும். அது எடுத்தோம் இது எடுத்தோன்னா எல்லாத்துலேயும் கை வச்சுட்டு எல்லாத்தையும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஆகிடும். அது நீட்டாக இருக்காது இல்லையா? இப்போ நருட்டோ ஒன்று பண்ணிவிட்டு இப்போ இன்னொரு அனிமி பண்ணுறதுக்கே அங்கே வந்து ஐயோ அது எங்களுக்கு இழுக்கிற மாதிரி இருக்குது இது இழுக்கிற மாதிரி இருக்குதுன்றோம். இப்போ அதில் இன்னும் 2 அனிமி சேர்த்து போட்டோன்னு வச்சு கன்ஃபியூஸ் ஆகும். ஒன்றுத்துக்கு வெயிட் பண்ணி உங்களுக்கு பார்க்குற மாதிரி அது போர் அடிச்சிடும் இல்லையா? பார்த்தா ஒன்று கண்டினியூவாக பார்க்கணும். அதுதான் நான் வந்து 2 அனிமி மிக்ஸ் பண்ணி போட்டேன். இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படி போகிறான்றது. ஸோ இங்கே நருட்டோ தான் இப்போ லென்த்தாக இருக்குது, மீன் ஷார்ட்டாக சின்னதாக இருக்குது மீதிலாம். ஸோ அதோட மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாமேன்றது தான் கேப் விட்டு அப்படி இப்படி போட்டுக்கிறேன். ஸோ இது கரெக்டாக தானே போகுது, இதுலேயே கன்ஃபியூஷன்றது எதுவுமே பண்ணாமல் இருக்க போகுது இல்லைங்க, அவ்வளோதான். எது முடிஞ்சாலும் நீங்களே வந்து என்ன சொல்கிறது கேட்கலனாலும் பண்ண தான் போகிறேன். எங்களுக்கு அனிமி பிடிச்சி போச்சு, அது மேலே லவ் வந்துச்சு. ஸோ நாங்கள் எல்லா அனிமையும் பார்க்காம இங்கேருந்து போக போகிறது இல்லை, பார்க்க தான் போகிறோம். ஸோ அதனால் எந்த பயமும் வேணாம். அது ஒன்று ஒன்றா முடிய அடுத்தடுத்து போயிட்டே தான் இருக்க போகிறோம், அவ்வளோதான். இங்கே வந்து கொஞ்சம் நாங்கள் அந்த நருட்டோ மட்டும் இருக்கிறதுக்கான அந்த தமிழ் டப்பிங் வரட்டும், எல்லாம் பாரு ஸ்பீடாக போய் அடுத்து நின்றுட்டு திரும்ப காக்க வைக்க வேணாம். அதுக்கு வந்து இந்த மாதிரி 1 2ன்னு அப்படி போட்டோன்னா அது கொஞ்சம் வளர்ந்துட்டே போனால் கொஞ்சம் நிம்மதியாக பண்ணலான்றது தான். அடுத்து 2 நம்ம பண்ணுறப்ப கூட ஓகேப்பா இருக்குது, ஒரு மாதத்துக்கு இந்த பேக்கப் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஒரு கேல்குலேஷன் தான், வேறு எதுவுமே கிடையாது. அது கூட இன்னொரு அனிமி போடுறோம் அப்படின்னா சரி சின்னதாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இதை சேர்த்து பார்த்துக்கலாம் அப்படின்றது தான். ஸோ பெரிய அனிமையாக இருந்தால் கண்டிப்பாக நருட்டோ முடிச்சதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் தான் சொல்லுவோம். ஏன்னா 2த்தையும் ஈடு பண்ண முடியாது. அதனால தான் குட்டி குட்டியாக இருக்குது பார்த்துக்கலாம், பெருசு முடிச்சுட்டு பார்த்துக்கலாம், அது அப்புறம் லென்த்தாக அப்படியே கண்டினியூ பண்ணி தொடர்ந்து போகலான்றது. இவ்வளோதான். இதுலேயே இவ்வளோ கன்ஃபியூஷன் வருதுன்றது எனக்கு புரியுது. இன்னொன்று சில பேருக்கு தெரியும் எங்களுக்கு இன்னொரு சேனல் இருக்குன்ட்டு, சில பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அதனால ஒரு நாளைக்கு 3 வீடியோ போடுங்க அப்படின்றீங்கன்னா அங்கே 2 வீடியோ போடுவோம், இங்கே 2 வீடியோ போடுவோம். ஸோ இதுக்கே டைம் கரெக்டாக இருக்கிறனால தான் எக்ஸ்ட்ரா இன்னொரு அனிமே பார்க்கவே முடியல. ஸோ அது சில பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். இங்கே பிரச்சனையே என்னன்னா, இப்போ நருட்டோ ஃபைல் எடுத்தோமா டவுன்லோட் பண்ணோமா அங்கே எடிட் பண்ணோமான்னு இல்லை, ஒரு ஃபைலுக்கும் புதுசாக பிரச்சனை. ஒரு ஃபைலே வந்து ஒர்க் ஆக மாட்டேன்னா ஃபஸ்ட்டு அந்த ஃபைலை ஒர்க் பண்ணி நான் அந்த ஆப்குள்ளே போடுறதுக்கே ஒரு பாடு. அதுக்கப்புறம் எடிட் பண்ணி உள்ளே போட்டால் ஒரு புதுசாக காப்பிரைட் வருது, ஒரு புதுசாக ஒன்றுத்து வீடியோ பிளாக் ஆகுது, ஒன்று ஆடியோ பிளாக் ஆகுது, அது வேறு கண்டுபிடிக்கணும். நீங்கள் சொல்லலாம் ப்ரோ ஒன்று வர பிரச்சனை தானே அடுத்தடுத்து வரப்போகுது, நீங்கள் ரெடியாவது எடிட் பண்ணி போட்டுடலாமேன்னு உங்களுக்கு தோணும். அப்படி இல்லை, ஒரு நாளைக்கு ஒன்று சிலது எந்த பிரச்சனையும் வராது, ஒரு 5-6 நாளைக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத்தாக போய் திடீர்னு வரும். அதே ஃபைல் அதே மாதிரி எடிட் பண்ணி போடுவேன், அதில் புதுசாக ஒரு பிரச்சனை வரும். அப்போ அதுக்காக அது என்ன ஏதுன்னு திணறணும். ஒரு வாட்டி எடிட் பண்ணி போட்டால் தான் அது என்னன்னு நம்மளுக்கு புரியும். ஸோ அதனால டைம் டிலே ஆகும். ஒரு நாளைக்கு கரெக்டாக வரும், ஒரு நாளைக்கு டிலே ஆகும். இதுதான் இந்த டிலே டைம் ஆகிறதுக்கு காரணமே. எடிட் பண்ணுறதுல எந்த பிரச்சனை, காலிலேருந்து உட்காந்து எடிட் பண்ண இருப்போம், ஆனால் அது வந்து டைம் வேஸ்ட்டு. இப்போ இந்த 2 நாள் பார்த்தீங்கன்னா மண்டை பிச்சுக்கினேன், 2 நாள் வேஸ்ட்டாக போச்சு அப்படின்ற இந்த 1 or 3 நான் வச்சு செஞ்சிச்சு எபிசோடு. ஸோ அந்த கால்லேருந்தும் போச்சு, டைமும் போச்சு, டேவும் போச்சு, வீடியோவும் போடலை அப்படின்றப்போ மண்டை காஞ்சிச்சு. அது ரொம்ப எனக்கு டார்ச்சர் பண்ணிச்சு. பயங்கர டென்ஷன் ஆகிட்டாங்க. அதையே அப்படி ஒரு கோவப்பட்டுட்டாங்க. நான் சரிம்மா இரு ரிலாக்ஸாக பண்ணிக்கலாம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுன்னு சொல்லி சொல்லி பண்ண இல்லைம்மா போடணும் கேட்டுனே இருக்காங்க, கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு
அது விடவே இல்லை. நைட்டும் சரி தூங்கினாலும் 1 மணி வரைக்கும் திரும்ப ட்ரை பண்ணினே இருக்காங்க. நான் தான் அப்புறம் ஃபோனை பிடுங்கி இப்போ ஃபஸ்ட்டு தூங்கு அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அப்புறம் காலைல எழுந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்புறம் ஒரு வழியாக இதை கண்டுபிடிச்சி அதை போட்டாங்க. இல்ல எனக்கு பயங்கர காண்டு என்னன்னா, அதே ஃபைல் தான், அதே விஷயம் ஒர்க் ஆச்சு. என்ன காண்டாகும் நான் வேற ஃபைலு பண்ணி அது போட்டிருந்தா கூட ஓகே. ஃபர்ஸ்ட் நான் என்ன ஃபைல் பண்ணனோ, எது எரர் ஆச்சோ அதை திரும்ப ஒர்க் ஆகுது. டேய் என்னை வச்சு விளையாடுறீங்களா? என்னடா நடக்குது இங்கன்ற மாதிரி ஆயிடுச்சு. அது இன்னும் எனக்கு கடுப்பு தான் ஆச்சு. ஒர்க் ஆனதுக்கு அப்புறம் தான் எனக்கு காண்டே ஆச்சு. இதை தாண்டா நான் 2 நாளைக்கு முன்னாடி பண்ணேன். இது ஏன்டா இவ்வளோ நேரம் இந்த டிலே ஆனதுக்கு என்ன ரீசனே தெரியாம நான் உட்காந்துட்டு இருக்கேன். அது இன்னும் காஞ்சிச்சு எனக்கு. ஸோ இதுதான் இங்க இருக்கிற பிரச்சனை. நாங்க உழைப்பு போடுறதுக்கு எந்த தயக்கமும் இல்லை. எங்களுக்கு இங்க ரெகுலரா போகணும். டெய்லி வந்து 1000 பேர் நம்மளுக்காக காத்துட்டு இருக்காங்கன்றது தான் என்னை வந்து அது பூஸ்ட் பண்ணிட்டே இருக்கிறது விஷயம். ஸோ நான் அது வந்து அதுல இருந்து நான் பின்வாங்க மாட்டேன். அது கரெக்டாக போட்டுருணும்னு நினைப்பேன். இங்கே இதெல்லாம் சொதப்புறதுனால தான் பிரச்சனையே வருது. எனக்கு அது கரெக்டாக போட்டுருணும்னு நான் ஆர்வமாக இருப்பேன். அந்த டைமுக்கு தான் ஏதாவது ஒன்று நடக்கும். அது வச்சு செய்யும். ஸோ உங்ககிட்ட சும்மா வந்து ரீசன் சொல்லிகிட்டே இருக்குது. எனக்கே காண்டாகுது. இந்த மாதிரி நானே கூட இப்போ சப்ஸ்கிரைபராக இருந்தேன்னா கண்டிப்பாக காண்டாவேன். இவனையா ஒரு நாளைக்கு வந்து ஒரு ரீசன் சொன்னான் சும்மா அப்படின்ட்டு எனக்கே வரும். பட் ரியலாக அப்படி தான் நடக்குது. நான் என்ன பண்ணுறது எனக்கும் புரியல. ஒரே விஷயம், எல்லாரும் வாட்ஸ்அப் கொஞ்சம் ஜாயின் பண்ணிடுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து ஒரு கமெண்ட்டாக கேட்கும்போது எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இதே நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்கன்னா அங்கேயே ஏதாவது இஷ்யூன்னா நாங்கள் சொல்லிடுவோம். அதனால அங்கே தயவு செய்து எல்லாரும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. உடனே உங்களுக்கு சொல்லிடுவோம். உங்களை நீங்கள் வந்து வெயிட் பண்ண வேண்டியதும் இருக்காது. உங்கள் டைமு வேஸ்ட் ஆகாது. நான் வாட்ஸ்அப்பில் உடனே சொல்லிடுவேன். நீங்களும் வெயிட் பண்ணுறதா வேணாமான்றது முடிவு எடுத்துக்கலாம். அதுக்காக சொல்கிறேன். இப்போ வாட்ஸ்அப்பில் குரூப் சேர்க்கணுன்றதுக்கெல்லாம் இல்லை. இது உங்கள் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். நீங்கள் காத்துட்டே இருப்பீங்க. இப்போ வந்துடும் அப்போ வந்துடும். சில பேர்லாம் நெட் பேக் இதுக்காக நாங்கள் வந்து சேமித்து வச்சுனுக்கிறோம் ப்ரோ. நீ சொல்லலைன்னா நான் வேறு வீடியோவில் பார்த்துருப்பேன் அப்படிலாம் சொல்கிறீங்களா? ஸோ அதுக்காக சொல்கிறேன். வாட்ஸ்அப்னா இப்போ வரும் இல்லை வராது என்ன பிரச்சனைன்றது நான் டக்குன்னு சொல்லிடுவேன். நீங்கள் அதுக்கு அதுமாதிரி ஒரு முடிவு எடுத்துக்கலாம். அதுக்காக சொல்கிறேன். கம்யூனிட்டி போஸ்ட்டு போடுறோம். ஆனால் அது சில பேர் பார்க்குறாங்க, சில பேர் பார்க்கல. காட்டலே என்னவோ தெரியல. திரும்ப கமெண்ட்லேயும் வந்து கேட்பாங்க. ஸோ அதுக்காக தான் வாட்ஸ்அப். சரி ஷார்ட்டாக பேசுகிறேன்னு ஆனால் இழுத்துட்டேன். சாரி மன்னிச்சுக்கோங்க. வாங்க இப்போ எபிசோடு பார்த்துட்டு நான் பேசுவோம். யூகிமாரா, நீங்க கவலைப்படாதீங்க கோரன். டெய்ல்டு பீஸ்ட் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெறி பிடிச்ச மாதிரி நடந்துக்குச்சு. என்ன நடக்குதுங்க? அப்படின்னா ஒருவேளை அதேதான். நம்ம லைஃப் ரிஸ்க் எடுக்கிறோம். யூகிமாரு அவன் இங்கதான் இருக்கானா? ஃபுல் ட்ரையா? உங்க யாருக்கும் ஒன்னும் ஆகலையே. நாங்க நல்லா இருக்கோம். கேட்டதுக்கு நன்றி. நாங்க எல்லாரும் நிறைய சக்கராவை பயன்படுத்திட்டோம். மத்தபடி எல்லாரும் நல்லா தான் இருக்கோம். ஆனா இன்னும் அந்த 3 tailed beastோட சக்கர அளவை எங்களால கணிக்க முடியல. கேப்டன் யாமோட்டோ ரொம்ப லாங்கா இருக்காங்க போல. ஆனா இப்ப அதை விட நம்ம குரூப்போட ஒண்ணு சேரணும். அதுதான் முக்கியம். நாம சீக்கிரமா சீலிங் டீமோட ஒண்ணு சேரணும். புரிஞ்சது? அந்த பையன் அங்கதான் இருக்கான். சீக்கிரம் போங்க. அந்த இடத்துல என்ன நடந்திருக்கும்? மத்தவங்களுக்கு என்னாச்சு தெரியல. நம்ம சீக்கிரமா போய் ஆகணும். புரிஞ்சிருச்சு. ஏய் நீங்க அடி வாங்கி திருந்தலையாடா? எப்படிடா செம்பாலீங்க? என்னதான் நடக்குது அங்க? திரும்ப இந்த வாய்ஸ் என்ன அது கன்ஃபியூஸ் பண்றீங்க? கூரன் ஆபத்துல இருக்கும்போது அவனோட சக்திகள் அதிகரிச்சிருக்கு. இதுவும் நல்லா இருக்கு. சீக்கிரமா இதையும் நாம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அந்த டைம் இவனே வேணா பண்ணுதா? வரமுன்னா நிக்க வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். உங்களுக்கு போனால இவ்வளோ எனக்கு சந்தோஷமா இருக்கு. உன்னை பார்த்து சிரிக்கிறிய வெக்கமா இல்ல? என்னோட அம்மா என்னை விட்டுட்டு போன எங்க அம்மா திரும்ப வரவே இல்லை. இப்ப எனக்குன்னு சொல்லிக்க யாருமே இல்ல. இந்த அம்மா இவனோட கஷ்டத்தை என்னால புரிஞ்சுக்க முடியுது. இவனுக்கு வீடுன்னு சொல்லிக்கிறதுக்கு எதுவுமே இல்ல.
யூகிமாரு செல்லம், ஜிஞ்சருக்கெல்லாம் இப்பதான் இருக்காங்க இல்லடா. நான் என்ன காரியம் செஞ்சிருக்கேன்? என்ன மன்னிச்சிரு. நீ தெரியாம தான் பண்ண, இப்பதான் தெரிஞ்சு பண்ற. அதான் தப்பு. குரன் இங்க இருந்து தப்பிச்சு போயிடுங்க சீக்கிரம். போய் தொலையாண்டி அங்க இருந்து. அவன் தான் நிக்கிற கஷ்டப்படுறான்னு தெரியுது இல்ல. நிக்கிற வரைக்கும் அவன் பண்ணிட்டு இருப்பேன். எட்டையாவது போலாம்ல. அவன் கையில என்ன அது? அவன் ரொம்ப முக்கியம். ரொம்ப கடுமையாயா. சரி, அதுக்கு இப்ப என்ன? இத நீங்க வச்சுக்கோங்க குரன். பைத்தியகாரி. ஓ, இத எக்ஸ்சேஞ்ச் பண்ணணுமா? ஓகே. நினைச்சு பாக்குற இடமா இது. ஐயோ பிளாஷ்பேக் ஆகத்துல அவன் போயிடுவான் போல. உங்களை காப்பாத்துனேன். உங்ககிட்ட அதிக நேரம் இல்ல. குரன் சீக்கிரமா இங்க இருந்து போங்க. பண்ண போறான்னு நினைக்கிறேன். உன் வாழ்க்கையில நான் தப்பு பண்ணிட்டேன். அப்படி இருக்க போது நீ அதையும் தாண்டி என் மேல நீ இன்னும் அக்கறை காட்டுறியா? யூகிமாரு, இங்க இருக்க குரன். ஓடிருங்க. நான் உன்னை அங்கேயே தானே இருக்க சொன்னேன். ஆமா அண்ணா, நான் உங்களை நினைச்சு கவலைப்பட்டேன். நான் உங்களை பத்தி என் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே இருந்தா நீங்க திரும்ப வருவீங்கன்னு நினைச்சேன். இவன் திரும்ப போகக்கூடிய ஒரே ஒரு வீட்டையும் நான் இவன் கிட்ட இருந்து பறிச்சுட்டேன். நான் உன் விஷயத்துல பெரிய தப்பு பண்ணிட்டேன். இந்த இழப்புக்கு நஷ்ட ஈடே இல்ல. ஆனா அது எல்லாத்துக்குமே ஒரு வழி இருக்கு. இந்த நிமிஷத்துல இருந்து நான் உன்னை பாத்துக்கிறேன். கரெக்டான முடிவு. நீ கேவலமான பிறவில நிரூபிச்சிட்ட. குரன், பெருஞ்சு 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்க போல. ரிஞ்சி, இவனையும் போட்டு தரு. யூகிமாரு, கீழே குனி. இவனும் அசராம நிக்கிறான். அவரோட தண்ணியில் இருக்கிற வரைக்கும் தான் அதை பண்ண முடியும் நினைக்கிறேன். மேலே வந்துட்டா சுற்றுலா அசர் இல்லையா அவன். 3 டைல்ஸை சீல் பண்ண விடாம லீஃப் நிஞ்சாக்களை தடுத்துட்டேன். நான் யூகிமாருவை கூட்டிட்டு இங்க இருந்து கிளம்புறேன். நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்க. நீ இப்ப என்ன சொல்ல வரேன்னு புரியல ரிஞ்சி. நீயும் நானும் ஒண்ணு சேரல. வேற வழியே இல்ல. அட்லீஸ்ட் லார்ட் ஓரோச்சிமாருக்காக. என்னடா யுகிமாரோட சக்திகளை திறக்கிறதுக்கான சாவியை நீதான் குரன். அப்படின்னா அந்த பீஸ்ட கண்ட்ரோல் பண்றதுக்கு நீயும் உதவியா இருப்ப. எதுக்காக நீ இப்படி பண்ற? என்ன ஆமா குரன் இங்க இருந்து போயிடுங்க. ஓ நாயே, நீ போய் நின்னா முதல்ல உரைச்சு நான் கொண்டுருவான்டாடி. குரன், உங்களுக்கு ஒண்ணும் ஆகல? ஓட சொன்னா பரவாயில்லையே. இல்ல, எனக்கு ஒண்ணும் ஆகல. இப்பதான் நிம்மதியா இருக்க. அது ஏன்னு தெரியுமா? ஏன்னா என்கிட்டதான் இது இருக்கே. நடிக்கிறான்னு நினைக்கிறேன். நீங்க கொடுத்ததை நானும் வச்சிருக்கேன். குரன், என்ன ஆச்சு? இவ்வளவு ஈஸியா அட்டாக் பண்ணிட முடியுமா? அந்த கிராஸ் விசில வாசிக்கிறது என்னோட அம்மா. அப்படின்னா ரெட் கமிலியஸ நான் சீக்கிரம் பார்க்க போறேன். ரத்தத்தை பார்த்தா அவங்க அம்மா தான் இந்த ஞாபகம் வரும். அம்மா! மறுபடியுமா? இப்படி நடக்க கூடாது. இந்த நாயாச்சு வரட்டா.
யுகிமாரு, கூரனுக்கு அடி ரொம்பவே பலமா பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ 3 அது டைம்ஸ் அவனுக்கு உன்னால தெரியல. தான் தடுக்க முடியும். யுகிமாரு, நீ சீக்கிரம் ஒரு முடிவு எடுக்கலன்னா கூரன் நிலைமை ரொம்ப மோசமாயிடும். வைல்ட் பீஸ்ட் தான் அட்டாக் பண்ணிச்சுன்ற மாதிரி கதையை மாற்றுவான் போல. இல்ல இல்ல எனக்கு வீடுன்னு சொல்லிக்க நீங்க மட்டும்தான் இருக்கீங்க குரன். ஆமா, நீ சரியா சொன்ன யுகிமாரு. உன் மேல அன்பு வச்சிருக்கிற கூரனுக்கு எப்பெல்லாம் ஆபத்து வருதோ அப்பதான் அவனோட முழு சக்தியும் வெளியே வரும். இந்த நாய் நீ கபட்டோட அதை 3 மாசம் டைம்ஸ் தடுக்கலன்னா கூரன் செத்துருவா. மனசு மாறிட்டா நல்லது நடக்கும்னு நினைச்சேன். அப்படி நடக்க கூடாது. குரனுக்கு ஒண்ணுமே ஆகாது. நான் திரும்பவும் அப்படி நடக்க விட மாட்டேன். என்ன பண்ண போறோம்? இது அற்புதமா இருக்கு. நான் நினைச்சதை விட நல்லா வேலை செய்யுது. ஏன் நரோட்டோ போக எனக்கு மாட்டான்? சந்தேகமே இல்ல, அது யுகிமாரு தான். யோசிச்சுட்டு நருட்டோ, இருக்கான். ககாஷி சென்சை இவ்வளவு நேரம் எங்க போனீங்க? இங்க என்ன நடக்குது? அந்த ஒளி எங்க இருந்து வந்தது? அது அந்த பையன் தான். யுகிமாரு கண்டிப்பா இங்கதான் இருக்கான். அந்த அவங்க டீடைல்ஸ் கண்ட்ரோல் பண்றது சின்ன பையனை நீ சொல்ற? நாம அவனை காப்பாத்தணும். எதுக்காக இங்க நிக்கிறோம்? நருட்டோ கொஞ்சம் இரு. இவ்வளவு நேரம் என்ன தம்பி பண்ண? யானை சீக்கிரம் மாத்தி ஆகணும். இப்ப முதல்ல நம்ம அந்த சின்ன பையனை தான் காப்பாத்தி ஆகணும். நாமளும் நருட்டோ கூட போலாம். சரி, கொஞ்சம் தாக்குப்பிடி யுகிமாரு, நான் வந்துகிட்டே இருக்கேன். இவன் வேற படம் பாக்குற மாதிரி இந்த பார்த்து பசங்க தான் கட்டுப்படுத்துறாங்க போல இருக்கு. இல்ல இது தப்பாச்சே. இத உடனே என் சூப்பரியர்கிட்ட சொல்லி ஆகணும். டேய்டரா, ஒரு பேட் நியூஸ். இவன் எதுவும் பண்ண மாட்டான் போல. அப்போ டைரா வந்தாதான் பிரச்சனை. என்ன பண்றான் இப்போன்னு புரியல. என்ன பண்ண முயற்சி பண்ண? இவனோட சக்கரம் அதுக்குள்ள காலியா? அடைச்ச ஒரு சின்ன பையன்கிட்ட ஓவர எதிர்பார்த்தது என் தப்புதான். அவன் மேல பட்டுருங்க. எதுக்கு அந்த நாய்? ஓ, நான் அவங்களை காப்பாத்தணும். இவன் அவனை புரிய அவனால முடியாது. வாங்கி கிடக்குது. முடிச்சாது. நான் அவங்களை நிச்சயம் காப்பாத்துவேன் குரன். இது பண்ணிச்சா நம்ம டீமா? இல்ல இல்ல, இதுதான் அட்டாக் பண்ணிச்சு இப்போ. அட்டாக் பண்ணாதுன்னு நினைச்சேன் நான். டீம் வந்துட்டு தடுத்து இருக்கான் அவன் மேல படாம. நீ குரனை காயப்படுத்த நான் விட மாட்டேன். இங்க இருந்து போயிடு. யாரும் இல்லாத எனக்கு இப்ப குரன் மட்டும்தான் இருக்காங்க. இதெல்லாம் அதுக்கு புரியுமா? இது அவனுக்கு தெரியாது.
குரன் வெளியே தான் போகலாம் அது ஒரு கிறிஸ்டலை விடுற மாதிரி தெரியல. பின்னாடியே இரு, நான் சொன்னா கேப்பல. காட்டுக்குள்ள போயிடலாம், எங்களால போகலாம்ல. Fruitify crystal style crimson fruit. குரன் இப்போதைக்கு நீ அங்கே இரு யுகிமாரு. அதுக்குள்ள இருக்கிற வரைக்கும் உன்னை யாரும் காயப்படுத்த முடியாது. நான் திரும்ப வர வரைக்கும் நீ அங்கே இரு. ஓகே, ஆனா பாத்து இருங்க. என்ன பத்தி கவலைப்படாத, எனக்கு ஒண்ணும் ஆகாது. குத்து வேற பட்டிருக்கா. நான் வந்துட்டேன், இனி பயப்படாத யுகிமாரு. 2 பேர் எல்லாமே இப்போ ஒண்ணுதாங்க. 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணா நல்லா இருக்கும். என்ன ஆனாலும் சரி, இதை யுகிமாரு கிட்ட இருந்து தள்ளியே வைக்கணும். இது வேற தொடர்ந்து அட்டாக் பண்ணுது. எந்த ஒரு திட்டமும் இல்லாம நம்ம செயல்படக்கூடாது. நருட்டோ சொல்ற மாதிரி இல்ல. யுகிமாரு, ஹேய் யுகிமாரு, நீ எங்க இருக்க? Crystal style vine dance of shuriken. Shuriken. இதான் ஒண்ணும் பண்ணாது. இது வேலை செய்ய மாட்டேங்குது. அடியாக்கா அதான் இப்படியே ட்ரை பண்ணிருக்கல. அவனுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். இது தடுக்கிறதுக்கு நான் ஒரு வழியை கண்டுபிடிச்சே ஆகணும். கவலைப்படாதீங்க, எனக்கு ஒன்னும் ஆகாது. நீ என்ன ரொம்ப சீண்டி பாக்குற. ஆணவத்தை காட்ட ஆள் இல்ல. கதை முடிஞ்சது. கிறிஸ்டல் ஸ்டைல் கிறிஸ்டல் பால் 8 ஃபார்மேஷன். இது முடியாதுன்னு தெரியும். நான் என்னோட சக்ரா லிமிட் அடைஞ்சிட்டேன்னு நினைக்கிறேன். இந்தனே அந்த 3 டைல்ஸ். குரேனோ இங்க தான் இருக்கா. உள்ள இருக்கிறது யுகிமாருவா. ஐயோ தப்பா பண்ணிருக்கான். மறுபடியும் இவனா அந்த லீஃப் நிஞ்சா. இத வேற சமாளிக்கணுமா? எதிர்பார்த்ததை விட இது ரொம்ப பயங்கரமா இருக்கே. நீ யுகிமாரு கிட்ட இருந்து தள்ளியே இரு. இத பாரு, நான் அவனை காப்பாத்த நான் வந்திருக்கேன். சாரி. அவனை காப்பாத்துறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான வேலையை முடிச்சாகணும். சேர்ந்து ஒர்க் பண்ற மாதிரி தான். என்னடா பண்ணது? அதெல்லாம் என்ன ஆகுமா? இவனா விளையாட்டு காட்டுற நீயும். கண்டிப்பா சுலபம் கிடையாது. ஏன்னா அதோடைய டிஃபென்ஸ் ரொம்பவே சக்தி வாய்ந்ததா இருக்கு. அதுக்கு வீக் ஸ்பாட் இருக்கிற மாதிரியும் தெரியல. பேச்சு மட்டும்தான் ஓவரா இருக்கு, செயல்ல ஒண்ணும் இல்ல. உன்னுடைய கருத்தை இப்ப இங்க யாருமே கேட்கல. நீ பண்ணது எனக்கே சிரிப்பு நல்லா. நம்ம தடுக்கிறதுக்கு அதுக்கு தெரியாது நினைச்சிட்டு அவ்வளோ பெருசு நீங்க தம்ம தோட்டு கொண்டு போய் வைக்கலாம். பொட்டு வச்சுட்டாரு அது போய் நெத்தி. ஐயோ அதான் சொல், சில சமயம் மூளை எங்கேயோ போயிடுது. அவன் அவன்கிட்ட இருக்கிற பவரை பெருசா நம்புறான், ஆனா ஆப்போசிட்ல அது வேற மாதிரி. எல்லாம் வெறும் வாய் மட்டும் தானா? ஓகே. ஓ அவன் சொல்ற டைலாக் அவனுக்கு. நேரத்துல இது எல்லாமே முடிவுக்கு வரப்போகுது. என்னோட லைஃப் ஃபோர்ஸ சக்ராவா மாத்த போறேன். என்ன கடைசி இது போலயே சக்ரா பாயிண்ட்ஸ் லைஃப் அண்ட் டெத். லைஃப் இருந்துச்சுனாலே ஃபுல் பவரா? அவனுக்கு ஏதாவது ஆயிடுமோ? உயிரோட தான் இருக்காளா? கிறிஸ்டல் ஸ்டைல் ஏரோ ஆஃப் லைட். அதான் கடைசி ஒன்று இருக்குன்னு அதுதான் போல. கண்ணா சரியாதான் சொல்லிருக்கா. அதோடைய கண்ணுதான் பிக் ஸ்பாட்.
இந்த என்னுடைய ஜெயிண்ட் ரசிங்கான வாங்கிக்க. பெருசா எடுத்துருக்கான். அதோடைய கதை முடிஞ்சது. ஆமால அது கண்ணுக்கு மட்டும்தான் எந்த இதுவுமே இல்லை, பறக்கு தான். இது கண்ணு தானே பார்த்து அட்டாக் பண்ணுது. ஃபுல் இதுதான் முரட்டாக தான், கண்ணு மட்டும்தான் சாஃப்டான பிளேஸ். கக்காஷி வந்து கிளாஸ் போட்டுட்டு தான் இருக்காரா, ஆளே காணும். முடிஞ்சிச்சு. இது நமக்குள்ள திடீர்னு வந்துடுமோன்னு தோணுது. ஆனா சும்மா சொல்லக்கூடாது, உன்னுடைய ஸ்டைல் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அது சரி, இப்ப நம்ம 2 பேருக்குள்ள இருக்கிற பிரச்சனையை தீர்த்துக்கலாமா? வருதுடா. ஐயோ போச்சுடா. அது அடங்கல. அதான் நம்ம டீம் வந்து நினைக்கிறேன். போய் கடல்ல போய் கண்ணு கழின்னு வந்துக்குது. நரட்ட சமனிங் போட்டு வந்துருவான். உடஞ்சிருச்சு. அவ உள்ள போயிருக்கல, மயங்கிட்டால. இது நிச்சயமா நருட்டோ சொன்ன அந்த பையனா தான் இருக்கணும். கொண்டு போயிடுங்க. யாராவது ஒருத்தர் தூக்கிட்டு போயிட்டா நல்லா இருக்கும். இங்கதான் இருக்கான் தானே, இவனை தான் தேடினந்த எங்கடா போனான்ட்டு. நாம தோத்துட்டோம், எல்லா திட்டமும் வீணாயிடுச்சு. இப்போ போனா பார்க்கலாம். அவங்க கிட்ட இருந்து கண்டிப்பா யோக்கி மருவ கூட்டிட்டு வருவேன். இது வேறையா? போய் தான் பாறேன். இன்னைக்கு எபிசோடு வேற லெவலுங்க. நான் வந்து கூரனை வந்து சொன்னேன், சப்போஸ் இப்போ அந்த பையனை யூஸ் பண்ணினா நீ உரைச்சியோட கேவலமாயிடுவேன்ட்டு. பட் அப்படி இல்லை. அந்த டைமுக்கு நீ வந்து சின்ன பொண்ணாக இருக்க, உனக்கு வந்து விவரம் தெரியாத வயசில் உரைச்சி வந்து உன்னை யூஸ் பண்ணியிருக்கான். ஸோ அது வந்து உன்னை அறியாமல் நடந்தது. பட் வந்து இப்போ நீ டீனேஜ் ஆகிருக்க, உனக்கு எல்லாம் தெரியும். இப்போ அவனுக்கு ஒன்றதும் உனக்கு தான் தெரிஞ்சு இப்போ நீ நடந்தீங்கன்னா இப்போ தான் நீ கேவலமாயிருப்ப. ஸோ இந்த விஷயத்தில் அவள் இப்போ கரெக்டான முடிவு தான் எடுத்தான். செஞ்ச பாவத்துக்கு அவனை காப்பாற்றணும்னு கரெக்டான டெசிஷன் எடுத்தான். இது எடுக்க உனக்கு இவ்வளோ நாளாக ஆச்சா? இதை தானே அவன் என்ன நருட்டோ உனக்கு சொல்லிகிட்டே இருந்தான், அப்பயே பண்ணியிருக்கூடாதான்றது. சரி, கடைசியாக ஏதோ மனசு மாறி இப்போ அதுக்காக நின்னா சந்தோஷம்தான். பட் அதை தவிர இது எல்லாருமே கேவலமாக தான்ங்கிறானுங்க. சரி, கபட்டோ தான் அப்படிங்கிறான். இவன் அதுக்கு மேலே நடந்துக்கிறான். நான் அவன் பார்த்துருப்பான்னு நினச்சேன், அந்த கத்தி குத்துறப்போ அவனே பார்த்து அவனை அட்டாக் பண்ணணும்னு நினச்சேன். பட் அவன் கவனிக்கானோம். அவன் டைல் தான் அட்டாக் பண்ணிச்சுன்னு நினச்சி அதை பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவன் அதை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது இன்னும் பதட்டம் ஆயிடுச்சு. எங்கே மொத்த சத்தி இது பண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகி லைஃபே இது பண்ணிடும்னு நினச்சேன். பட் பரவாயில்ல, அதுக்குள்ளே ஏதோ ஒன்று நல்லதாக முடிஞ்ச மாதிரி தான் இருந்துச்சு. அதான் இருந்தாலும் கூடவே இருந்து நடிச்சிருக்கான். அவன் உரைச்ச ஆள் தான் போல இருக்குல்ல, ஏமாத்திருக்கான். அது இல்லாமல் இப்போ எனக்கு இப்போதான் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது. அந்த பையனை நம்ம கக்காஷி டீம் கூப்பிட்டு போயிட்டாங்களா, அது ஒரு நிம்மதி. ஆமாம், இப்போது கக்காஷி கையில் இருக்கிற வரைக்கும் உனக்கு கிட்ட நிற்குமா? இப்போ நீ மரத்துக்கு பின்னாடி இருந்து டைலாக் பேசுகிற கக்காஷி மாடி தான் போய் நில்லாம் பார்க்கலாம். இல்லை தைரியம் இல்லைல்ல, அதனால தானே ஒழிஞ்சு நின்றுட்டு இருக்கேன். எங்கடா போன நேரம், எங்கடா என்ன திடீர்னு வருவான்னு நினச்சேன். பயப்புள்ள பயந்து ஒழிஞ்சு நிற்குது. ஸோ இப்போ நம்ம டீம் கிட்ட அது போயிடுச்சுன்றப்போ ஓகே, அந்த பையன் சேஃப் தான். ஆனால் தடுப்பன்னு சொல்லியிருக்கேன். எனக்கு இன்னொன்று என்னன்னா, இப்போ இந்த அக்காசுகிக்கு தெரியும். அதனால அக்காசுகி இப்போ கக்காஷி டீமை வந்து தாக்குறதுக்கு வருவாங்கன்னா அந்த பையனை எடுத்துகிட்டு போகிறதுக்காக. ஆமாம் ஆமாம் அதுவும் நடக்கும். ஆமாம். இப்போது நான் டைல்டு வந்து எனக்கு ஆனால் சிரிப்பாக தான் இருந்துச்சு. 2 பேரும் திரும்ப அது அவ்வளோ மாடாக இருக்குது. என்னடா அட்டாக் பண்ணி என்னடா ஆக போகுது? 2 பேரும் இவ்வளோ வீரவாசனம் பேசுகிறீங்க, ஒரு சொட்டு விட அது மாதிரி பட போகுது. நான் பட் வந்து அந்த கண்ணு வீக்னஸ்ன்றது அப்புறம் தான் புரிஞ்சிச்சு. ஆமாம், இல்லை மொத்த உடம்புலேயே கண்ணு மட்டும்தானே இப்போதைக்கு அது ரொம்ப சாஃப்டான பிளேஸை அட்டாக் பண்ண முடியும். நான் கரெக்டாக கெஸ் பண்ணால் நருட்டோவும் அதே மாதிரி போனோம், நல்லா தான் முடிஞ்சிச்சு. பட் அது கூட ஒன்றும் ஆகலை. போயிட்டு உள்ளே போய் கண்ணை கழுவிட்டு திரும்ப உடனே மேலே வந்துச்சு. ஸோ ஒன்றும் பண்ண ஆனால் முடியல. எனக்கு நரோட்டோட பண்ணது வந்து நரோட்டோட குட்டி நரோட்டோவை பார்த்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு அந்த ஃபேஸில் நாம கொஞ்சம் குட்டி வயசில் ஒரு சேட்டை பண்ணிட்டு பண்ணுவாள்ல, அந்த ஃபீல் வந்துச்சு. எனக்கு பயங்கர சிரிப்பே அதனால தான். ஒருவேளை நருட்டோ வந்து கண்ணை தான் அட்டாக் பண்ண போனான்னு நினைக்கிறேன். அது க்ளோஸ் பண்ணிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதை கெஸ் பண்ணி தான் வந்து கூரன் அட்டாக் பண்ணியிருப்பானுங்க. ஓ, கண்ணு வீக்னஸ் இல்லைன்னு சொல்லி நருட்டோ ஐடியா மூலமாக தான் அவளுக்கு அந்த ஐடியா வந்துச்சு. என்னான்னு தெரியல. அவன் ஃபர்ஸ்ட் போய் வச்சதே இந்த கூர்மையாக இருக்குல்ல, அதில் தான் போய் வச்சான். பிளேடு மாதிரி இருக்கிறது தான் வச்சனே தவிர வேற எங்கேயுமே அவன் போய் அட்டாக் பண்ணல. அது எனக்கு பார்க்கறது போய் ஏதோ பொட்டு வச்சுட்டு வந்தவன், இந்த அப்படி பொட்டு வச்சுட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. அதாவது சம்டைம்ஸ் வந்து பயங்கர பேட்டில் வந்தப்போ அவனுக்கு அறிவு எங்கேயோ இருக்குது. சம்டைம்ஸ் இந்த மாதிரி கிரித்தனம் பண்ணுறப்போ தான் சிரிப்பாயிடுது. பட் இப்போ 2 பேரும் சேர்த்து அட்டாக் பண்ணிச்சு. அது அட்டாக் பண்ணுறப்போ இங்கே கிறிஸ்டல் உடஞ்சிடுச்சு அவனுக்கு போட்டு இந்த ஷீல்டு. ஸோ மயங்கிருப்பான் தான் நினைக்கிறேன். நம்ம நருட்டோ தான் போய் காப்பாற்றி கூட்டின்னு வருவான்னு நினைக்கிறேன் அவளை. ஸோ அப்படிதான் இருக்கும். ஏன்னா நருட்டோ வந்து சமாளிச்சிருவான். அது சமனிங் போட்டு அது இதுன்னு பண்ணி வெளியே வந்துடுவான். அவள் தான் இப்போ கத்தி குத்து வேற பட்டிருக்கான். ஸோ அவளையும் தூக்கிட்டு இப்போ நம்ம டீமுக்கு வர மாதிரி ஏதாவது நடக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு கூரனுக்கு என்னதான் பிரச்சனைன்னு தெரியல. இப்பவும் ஒத்தே வர மாட்டேங்குது நருட்டோ கூட. அவனும் காப்பாற்றுறது தானே சொல்கிறான்னு கேட்கவே மாட்டேன். நான் தான் காப்பாற்றுவேன், நான் பார்த்துக்கிறேன்டானா அப்படிதான் இருக்கு அவன் முடிவு. இல்லை, அவளுக்கு வந்து என்னன்னா
அவளுக்கு இருக்கிற அந்த குற்ற உணர்ச்சி அது இது தன்னை தான் நம்புறான்ற அது ஒரு பக்கம். ப்ளஸ் வந்து லீஃப் வில்லேஜ்ன்றது அவளுக்கு பிடிக்கல இல்லையா, அவள் தனியாக ஒன்று பண்ணணும் அப்படின்றா. அட்லீஸ்ட் ஹெல்ப்பாவது எடுத்துக்கலாம், நீ வேற எதுவும் கொடுக்க கூட தேவையில்ல, ஹெல்ப் எடுத்துக்கலாம், நல்ல விஷயமா தானே வராங்க, அது கூட அவ ஒத்துக்க அவள் மாட்டேன். கருமாகறா, அதுக்கு என்ன பண்ணுறது, எனக்கு எவன் தேவையில்லடா, நான் தாண்டா கிங்கு அப்படின்னு அவகிறா. ஓகே, பட் உனக்கு முக்கியம் யூகி மாறுவது தானே, அப்போ அவனுக்காகவது நீ இறங்கி வரலாம்ல, உனக்காக நீ பண்ண தேவையில்ல. அதான் அது யோசிச்சிருக்கலாம், அவனை காப்பாத்தானே போகிறேன், சரி காப்பாற்றி நின்று இருக்கலாம். அப்பயே வந்து ஆஹா நான் தான் பண்ணுவேன் அப்படின்றது வந்து அவளோட பிடிவாதம் தான். அதே மாதிரி நருட்டோவும் பிடிவாதக்காரன் தான். ஸோ ரெண்டும் பிடிவாதம் தான், ரெண்டு ஒன்றும் சலிச்சது இல்லைன்ற மாதிரி தான். அதனால முட்டிக்கினே இருந்துச்சுங்க, அவள் இவ்வளோ குறை சொல்கிறதும் இவன் அவளை குறை சொல்கிறதும் இருந்துச்சு. அதனால ஓகே, இதோட நம்ம வீடியோ முடிச்சப்போ மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.